இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அ தட் இஸ் இட்ஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த HTML அண்ட் காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஜெனரலா சொல்லப்போனா, இப்ப HTMLனா என்ன அப்படின்னா, ஒரு பேஜ் இருக்கு அப்படின்னா, அது எப்படி அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து HTML. ஓகே. ஹவ் இட் அப்பியர்ஸ் எப்படி வந்து அது நமக்கு வந்து விசிபிளா வந்து விஷுவலைஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்துட்டு வந்து HTML வந்து யூஸ் பண்றோம். ஓகே. ஜஸ்ட் ஒரு பேஜ் வந்து அப்படியே ஸ்டாட்டிக்கா இருந்தா போதுமா? அதுல வந்து சில டைனமிக்கா வந்து ஃபங்ஷன்ஸ் வந்து நடக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது. ஓகே. HTMLனா என்ன அப்படின்னா, தட் இஸ் அ மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? நம்ம மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்துருக்கோம் HTML-ல. தென் வந்து அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, எப்படி வந்து அதோட ஹெட்டிங் இருக்கணும், எந்த மாதிரி பேராகிராஃப் இருக்கணும், லிங்க் எப்படி இருக்கணும், ஃபார்ம் எந்த மாதிரி அப்பியர் ஆகணும், அது எந்த மாதிரி ஆர்கனைஸ் ஆயிருக்கணும், எந்த கலர்ல இருக்கணும், அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு விஷுவலைஸ்டு அப்பியரன்ஸ்க்காக ஒரு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றதுக்காக நம்ம HTML யூஸ் பண்றோம். இல்லையா? அது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். அதே டைம் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். HTMLங்கிறது வந்து மார்க்அப் லாங்குவேஜ்னா, ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு இன்டராக்டிவ், ஒரு டைனாமிக் பிஹேவியர், ஒரு ரன்டைம் பிஹேவியர்னுக்கு வந்து நம்ம குடுக்கறதுக்கு யூஸ் பண்றது தான் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ஓகே. இது வந்து ஒரு வெப் பேஜ் இருக்கும் அப்படின்னா, அதுல வந்து ஒரு அனிமேஷன், ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபார்ம் குடுக்குறப்போ, இப்ப நேம்ல இருக்கிற இடத்துல நம்ம வந்து வேற ஏதாச்சும் ஐடி குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல வந்து நமக்கு எரர் காட்டணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டைனமிக்கா ரன் டைம்ல நடக்கிற அதோட பிஹேவியர வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ற ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் தான் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது. ஸோ ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டடா இருந்தாலும், இட்ஸ் வந்து டிஃபரெண்ட். அது வந்து மார்க்அப் லாங்குவேஜ், இது வந்து ப்ரோகிராமிங் லாங்குவேஜா இருக்கும். அது வந்து அப்பியரன்ஸ தான் பேஸ் பண்ணி இருக்கும் HTMLங்கிறது. ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது அந்த பேஜ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு யூசர் ஆக்ஷனுக்கு சப்மிட்ன்னு குடுத்தா, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, HTML நம்ம CSS இது மாதிரி யூஸ் பண்ணி ஸ்டைல் ஷீட்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அத மேனிபுலேட் பண்றதுக்கு, அத வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் வந்து தேவைப்படுது. தட் இஸ் வந்து அது வந்து ஒரு லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட் இன்டர்ஃபேஸ். ஓகே. தட் இஸ் டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. டாமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா, தட் இஸ் அ கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாம் அப்படிங்கிறது கிராஸ் பிளாட்ஃபார்ம். இது வந்து ஒரு லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட் ஒரு காமன் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஓகே. 2க்கும் இடையிலான ஒரு விஷயம் தான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட். இந்த லாங்குவேஜ் தான் இதுல வந்து ரன் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. இதுல வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் இதுல தட் இஸ் வந்து இது ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா, எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? லைக் வந்து XML, HTML இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ வந்து நம்ம HTML யூஸ் பண்ணி பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து DOM அப்படின்னு சொல்றது. ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ரன் பண்றதுக்கு ஒரு காமன் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். தட் இஸ் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிறது. ஓகே. இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு HTML-ஓ, XML-ஓ டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த டாம்ல வந்து ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரா வந்து அத ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே. ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரா ரெப்ரசன்ட் பண்ணும். இதுல வந்து என்ன ஆகும் இந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ல அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டையும் அது ஆப்ஜெக்ட்டா ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே. இவ்வளவுதான் வந்து மெயினா ஜெனரலான ஜாவாஸ்கிரிப்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அது ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். HTML வந்து எப்படி அப்பியர் ஆகுங்கிறது தான் இருக்கும். டைனமிக்கா அது எந்த மாதிரி அந்த ஃபார்ம் வந்து
ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சம் லாஜிக்கல் இதெல்லாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓகே லாஜிக்கல் ஐடியாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறது. இதை நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணிப்போம் அப்படின்னா டாம்னு ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம XMLக்கும் HTMLக்கும் ஒரு இன்டர்ஃபேஸாக அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து எல்லாமே ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சராக தான் வந்துட்டு ரெப்ரசன்ட் ஆகும் டாமில். ஓகே, இது வந்து ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நிறைய வரும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சிலபஸ் பார்த்தது இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இன்ட்ரடக்ஷன் டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஜென்ரல் சின்டாக்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்து /ஸ்கிரிப்ட் அப்படின்னு க்ளோஸ் டேக்கையும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஸ்கிரிப்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இது எங்கே நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கேன் பி பிளேஸ்ட் எனிவேர் வித்தின் த வெப் பேஜ். பட் இட் இஸ் நார்மலி ரெக்கமெண்டட் எதில் இருக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட் டேக் உள்ள வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து இந்த டேக் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ப்ரௌசர் வந்து அதை ரீட் பண்ணதுமே அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதாவது இதுக்கு அப்புறமா ஃபாலோ ஆகுறது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் கமெண்ட் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்கிரிப்டுங்கிற டேக். இதில் யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி, யூஸிங் வேரியபிள், யூஸிங் லெட், அப்புறமா யூஸிங் கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி நம்ம டிக்ளரேஷன் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்கலி டிக்ளரேஷன், அப்புறமா வேர் யூஸ் பண்ணி, தென் லெட், அப்புறமா கான்ஸ்ட் அப்படிங்கிறது. வேர் கீவேர்ட் எதுக்காக அப்படின்னா வேர் கீவேர்ட் வாஸ் யூஸ்ட் இன் ஆல் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். ஓகே, இது வந்து 1995 to 2015 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். லெட் அண்ட் கான்ஸ்ட் கீவேர்ட்ஸ் were added to JavaScript in 2015. ஓகே, 2015ல இருந்து இது ரெண்டையும் அது வரைக்கும் வேர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா லெட் கான்ஸ்ட்ங்கிற கீவேர்ட்ஸ் வந்து அடிஷ்னலாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. இப்போ வேர் கீவேர்ட் ஷுட் ஒன்லி பி யூஸ்ட் இன் கோட் ரிட்டன் இன் ஓல்டர் ப்ரௌசர்ஸ்க்கு தான் வந்து இப்போ வேர் கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இது எந்தெந்த இடத்துக்கு எது எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். வேர் எங்கே யூஸ் பண்ணுறோம், லெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், கான்ஸ்ட் எதுக்காக, அதோட டிஃப்ரென்ஸ். ஆல்வேஸ் டிக்ளேர் வேரியபிள்ஸ், ஆல்வேஸ் யூஸ், அதாவது வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஜென்ரலாக மூணுமே. நெக்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் யூஸ் கான்ஸ்ட். கான்ஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா இஃப் த டைப் ஷுட் நாட் பி சேஞ்ச்டு. ஓகே, ஷுட் நாட் பி சேஞ்சே பண்ண முடியக்கூடாதுங்கிற இடத்துல நம்ம வந்து கான்ஸ்ட்னு யூஸ் பண்ணிடுறோம். ஒன் கான்ஸ்ட்னு கொடுத்து ஒரு வேரியபிள் நேம் வந்து நம்ம 10ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் ஆகாது. இந்த இனிஷியல் வேல்யூவே ஹோல்டு பண்ணியிருக்கோங்கிறது தான் வந்து கான்ஸ்டோட மெயின் யூஸ். இது வந்து அரேஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்றது. ஒன்லி யூஸ் லெட் இஃப் யூ கான்ட் யூஸ் கான்ஸ்ட். ஓகே, கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ண முடியாத இடத்துல நம்ம லெட்னு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி யூஸ் வேர். வேர் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா இஃப் யூ மஸ்ட் சப்போர்ட் ஓல்டு ப்ரௌசர் யூஸ் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம வேர் யூஸ் பண்றோம். ஸோ கான்ஸ்டன்ட்னா அதோட வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. அது தவிர மற்ற இடங்களுக்கு நம்ம லெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டர் ப்ரௌசர்ஸ்க்கு வந்து வேர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபையர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ் கேன் பி ஷார்ட் நேம்ஸ். இப்போ எக்ஸோ, ஒய்யோ, ஏஜ், அப்புறமா டோட்டல் வால்யூம், இந்த மாதிரி எது வேணா இருந்துக்கலாம். பட் அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும் இல்லையா. நேம்ஸ் கண்டெயின் எப்படி இருக்கலாம், லெட்டர்ஸ் இருக்கலாம், டிஜிட்ஸ், அண்டர்ஸ்கோர்ஸ், டாலர் சைன்ஸ் கூட அலோடு. ஓகே, நேம் மஸ்ட் பிஹேன் வித் லெட்டர். லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டாலரோ அண்டர்ஸ்கோரோ இருந்தாலும் அலோடு தான். ஓகே, டாலர் ஆர் அண்டர்ஸ்கோர். நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். இப்போ ஒய்ன்னு கொடுத்தீங்க, நெக்ஸ்ட் இன்னொரு இதில் ஒய்ன்னு அதை கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெண்டையும் வேற வேற வேரியபிளாக தான் எடுத்துக்கும். தென் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்ட் கீவேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறத நேமாக யூஸ் பண்ண போகக்கூடாது. இதெல்லாம் ஜென்ரலானது தான். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறத இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சில இதில் வந்து அந்த மாதிரி லெட்டர்ஸை மாற்றி கொடுத்துட்டு அவுட்புட் என்னவா இருக்கும் அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம இதுல இருந்து அது கேட்கலாங்கிற அந்த கான்செப்சுவல் இதுதான். நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் லூப்ஸ். இதில் என்னென்ன லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அஸ்யூஷுவல் ஃபார் ஆர் இன்,
loops through block of code with number of items, loops through the properties of an item, for அப்புறமா off அப்புறமா while, do while இதெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லூப்ஸ் தான். ஃபார் லூப்போட ஜென்ரல் சின்டாக்ஸ் வந்து இருக்கு. ஃபார் கொடுத்து எக்ஸ்பிரஷன் 1, எக்ஸ்பிரஷன் 2, எக்ஸ்பிரஷன் 3, அப்புறமா பிளாக் ஆஃப் கோடு எது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணுமோ அது. ஓகே, எக்ஸ்பிரஷன் 1னா எப்படி இருக்கும்? எக்ஸிக்யூட்டட் ஒன் டைம் பிஃபோர் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கோட் பிளாக். இந்த கோடு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸ்பிரஷன் 2ல என்ன இருக்கும்? டிஃபைன் கண்டிஷன் இருக்கும். ஓகே, எக்ஸ்பிரஷன் 3ல எவ்ரி டைம் ஆஃப்டர் த கோட் பிளாக் ஹேஸ் பீன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா எவ்ரி டைம் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஆஃப்டர் த கோட் பிளாக். ஓகே, ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்டிங்ல நடக்காது. அப்போ இதுல ஃபார் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தேன் 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அது கோடு ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி இது எக்ஸிக்யூட் ஆகும்னு அர்த்தம். ஓகே, இதுல வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா ஆஃப்டர் தான் வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து பிஃபோர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இது ஃபார் லூப்போட ஜென்ரல் சின்டாக்ஸ் இல்லையா? ஸோ லூப்போட ஸ்கோப் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வேரியபிள் i ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு அப்புறமா ஃபார் வருது. இந்த இடத்துல வேரியபிள் i ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கொடுத்து அதோட வேல்யூ வந்து பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து i லெஸ் தேன் 10, i ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வருது. ஸோ i லெஸ் தேன் 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறமா i ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறப்போ ஐயோட வேல்யூவை 10 ஆக்குனதுக்கு அப்புறமா திருப்பி வந்து செக் பண்ணும் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு முன்னாடி. கண்டிஷன் ஃபால்ஸுங்கிறப்போ நமக்கு வெளியில வரும். அதுதான் நமக்கு நார்மலாக நடக்கிறது இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா பிகாஸ் இந்த லூப்பை விட்டு வெளியில வந்தாலுமே இது வந்து i ஈக்குவல் டு 10ன்னு தான் இருக்கும் இல்லையா? i ஈக்குவல் டு 10 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இங்க வேரியபிள்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேரியபிள் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக என்ன வேல்யூ அப்டேட் ஆயிருக்கோ அது வந்து இங்கே அப்டேட் ஆயிரும். அதே லெட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. லெட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த லூப்புக்குள்ளே என்ன வேல்யூ இருந்துச்சோ அது வந்து அந்த லூப்போடே முடிஞ்சு போயிடும். ஓகே, லூப்போடே முடிஞ்சு போயிடும். இந்த லெட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து இந்த இடத்துல வரும். லூப்பை விட்டு வெளியில வர்றது தான் வந்து வரும். ஓகே, ஸோ இதில் வந்து இதோட வேல்யூ 5ஆக இருக்கும். இதான் வந்து லூப் ஸ்கோப். ஓகே, எப்படி அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகல. லெட்டுங்கிறது ஜஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இடையில. பட் வந்து அந்த சேஞ்ச் பண்ணுறது அந்த பர்டிகுலர் பிளாக்ல தான் இருக்கும். அதை விட்டு வெளியில வந்துருச்சுன்னா அந்த வேல்யூ வந்து அதோட முடிஞ்சு போயிடும். அதான் லெட்டோட ஒரு யூசேஜ். வேரியபிள் அப்படின்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வைல் லூப் அப்படிங்கிறத நமக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அதே தான். வைல் வந்து கண்டிஷன் இருக்கும். அப்புறமா கோடோட கோடு பிளாக் இருக்கும். அப்புறமா இதில் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். டூ வைல் அப்படின்னாலும் அதே தான். பட் டூ வைல் இஸ் அ வேரியண்ட் ஆஃப் வைல் லூப். ஓகே, இதில் வந்து என்ன ஆகும்? த லூப் வில் எக்ஸிக்யூட் த பிளாக் ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இது வந்து ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறமா தான் கண்டிஷன் வந்து இந்த இடத்துல செக் பண்ணும். ஓகே, இது வந்து டூ வைல். ஜாவா ஸ்கிரிப்ட் அரே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்ட் அரே நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் பிராக்கெட் நம்ம யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி அரேஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே, இதில் நம்ம எம்டி அரேயாவும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இது வந்து எம்டி அரே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஜென்ரல் சின்டாக்ஸ். எதுவுமே கொடுக்காம பண்ணிட்டு அதுக்கப்புறமா காஸ் ஆஃப் 0, காஸ் ஆஃப் 1, காஸ் ஆஃப் 2, காஸ் ஆஃப் 3 அப்படி நம்ம வேல்யூஸ் அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூசிங் த ஜாவா ஸ்கிரிப்ட் கீவேர்ட் நியூ. ஓகே, நியூ யூஸ் பண்ணியும் நம்ம அரே வந்து கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா கான்ஸ்ட் கார் அரே நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு நியூ அரே ஆஃப் அப்படிங்கிற இந்த வேர்ட் யூஸ் பண்ணி இதில் வந்து பாருங்க ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு. இதில் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, சின்டாக்ஸ் மட்டும் நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அரேஸில் வந்து an array is an object type designed for storing டேட்டா கலெக்ஷன்ஸ் நமக்கு தெரியும். கீவேர்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க கீவேர்ட்ஸ்ன்னு பார்த்துடலாம். எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அரே இஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நோன் அஸ் எலமெண்ட்ஸ். அதில் இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆர்டர்ட் அப்படின்னா
The elements are ordered based on their index படி ஆர்டர் ஆயிருக்கிறோம். 0 indexed அப்படின்னா the first element is at index 0, the second element at 1 and so on. Okay, 0 indexedனா வந்து என்ன ஒன்றும் இல்லை, start from 0 அப்படிங்கிறதோட ஒரு இதுதான். 0லேருந்து நம்ம அரே ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டைனமிக் சைஸ் அப்படிங்கிறது அரே கேன் க்ரோ ஆர் ஸ்ட்ரிங் as elements are added or removed. அதோட எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரிமூவ் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகும். அதான் டைனமிக் சைஸ். ஹெட்ரோஜினஸ் அப்படிங்கிறது அரே கேன் ஸ்டோர் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம யூஸ் பண்ணுற அரேயோட டைப் வந்து ஹெட்ரோஜினஸாக இருக்கும். நம்ம வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து இதில் பண்ணிக்கலாம். ஒரே சேம் இன்டிஜர்ஸ்ன்னு இல்லாமல் இன்டிஜர்ஸோ நம்பர்ஸ் வேல்யூஸோ ஸ்ட்ரிங்ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சஸிங் அரே எலமெண்ட்ஸ் எப்படி வந்து நம்ம அரே எலமெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த அரே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லெட் கார் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 0 அப்படின்னு. அப்போ இந்த காருங்கிற வேரியபிளில் நமக்கு என்ன வேல்யூ இருக்கும், சாப் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதை ஸ்கிரிப்ட், இதான் வந்து ஸ்கிரிப்ட்னு வரப்போ வந்து நமக்கு வந்து இன்டர்பிரேட் ஆயிரும். ஓகே, ப்ரௌசர் இன்டர்பிரேட் பண்ணிக்கும் இதுக்கு கீழே வரது எல்லாமே ஸ்கிரிப்ட் கோடிங் தான் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து எடுத்துக்குது. கான்ஸ்ட் காஸ் ஈக்குவல் டு அதில் வந்து நம்ம அரே வந்து டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் அதை எப்படி கெட் பண்ணுறோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகே, கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இந்த வேல்யூ எப்படி இதில் அசைன் ஆகுதுங்கிறத மட்டும் பார்க்குறோம். ஓகே, இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அதில் இந்த காஸ் ஆஃப் 0ங்கிற இதில் என்ன வேல்யூ இருக்கோ, காஸ் ஆஃப் 0ல சாப்ன்னு இருக்கு. ஸோ சாப் வந்து இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அரே எலமெண்ட்ஸை எப்படி நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் டெமோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த ஐடி ஆஃப் இந்த டெமோக்கு பதில் நம்ம ஹெட்டிங் 1ஓ பேராகிராஃபோ அது மாதிரி என்ன வேணால் இதில் பாஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிற மெத்தட் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஃபண்டமெண்டல் ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட். ஓகே, ஹெச்டிஎம்எல் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னா, ஹெச்டிஎம்எல்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை இந்த ஐடி யூஸ் பண்ணி நம்ம ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ கொஞ்சம் ஹிண்ட் ஆயிடுச்சு. 1 செகண்ட். ஓகே, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது இது வந்து ஒரு மெத்தட். ஓகே, மெத்தட் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபண்டமெண்டல் மெத்தட். இது எதுக்காக அப்படின்னா ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இது வந்து டாமோட ஒரு பார்ட். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா நம்ம டாம் அப்படின்னு, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், அதோட ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த ஒரு மெத்தட். ஓகே, இது ஒரு ஃபண்டமெண்டல் மெத்தட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஐடியில் நம்ம என்ன வேல்யூ வேணால் பாஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, பேராகிராஃபோ ஹெட்டிங் அது மாதிரி ஏதாவது ஒரு ஐடி வந்து நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக. ஓகே, அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை அதோட ஐடி யூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது இந்த மெத்தட். ஓகே, தென் இன்னர் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இன்னர் ஹெச்டிஎம்எல்ங்கிறப்போ நம்ம வேல்யூ வந்து அதில் அசைன் பண்ணவோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வரைக்கும் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டெமோவில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணோம். பட் இப்போ நம்ம ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்ததுனால இந்த வேல்யூ வந்து அசைன் ஆகும். அசைன் ஆகிட்டு நமக்கு அவுட்புட் வந்து சாப் அப்படிங்கிறது நமக்கு செட் ஆகி அது ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இல்லைன்னா நார்மலாக ரிட்டர்ன் ஆகும். இதில் வந்து அந்த வேல்யூ அசைன் ஆகி ரிட்டர்ன் ஆகும். இதுதான் வந்துட்டு நமக்கு இந்த கோடோட ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ நம்ம இந்த இடத்துல ஆக்சஸிங் அரே எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ காஸ் ஆஃப் 0 காஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம எப்படி அந்த அரே எலமெண்ட்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். லெங்த் ப்ராப்பர்ட்டி. Okay, the length property of an array returns the length of the array. Length of the array பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டாங்கன்னா length property. Accessing first array elementக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்னா fruits of 0. ஓகே, இந்த அரேயோட நேம்
எடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0. லாஸ்ட் அப்படின்னா லாஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா -1ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் ஃப்ரூட் ஈக்குவல் டு ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் டாட் லெங்த். ஓகே, இந்த அரே நேம் எடுக்கிறோம். அரே அதோட நேம், அப்புறமா மறுபடி ஃப்ரூட்ஸ் ஆஃப் லெங்த் -1 -1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் எலமெண்ட் வந்து கிடைச்சிரும். ஓகே, இதோட லெங்த் என்ன அப்படின்னா 4 -1 ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறப்போ நமக்கு தேர்ட் 0 1 2 3 அப்படிங்கிறப்போ மேங்கோ வந்து நமக்கு ஆக்சஸ் லாஸ்ட் எலமெண்ட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஆடிங் அரே எலமெண்ட்ஸ் எப்படிலாம் நம்ம அரே எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா புஷ் மெத்தட் யூஸ் பண்ணி அரே எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்றோம். ஓகே, நியூ எலமெண்ட்ஸ் கேன் ஆல்சோ பி ஆடட் டு அரே யூசிங் லெங்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே, லெங்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் டாட் லெங்த் ஈக்குவல் டு லெமன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா லெமன் போய் லாஸ்டா ஆட் ஆயிரும். Adding elements with high indexes can create undefined holes in an array. இப்போ வந்துட்டு நம்ம ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அரே வந்து எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு? 3 தான் இருக்கு இல்லையா? 0 1 2 தான் இருக்கு. பட் வந்து நம்ம 6ல போய் அசைன் பண்ணும்போது நமக்கு 3 4 5 இந்த இடம் ஃபுல்லா ஹோல்ஸ் ஆயிரும். அப்புறமா 6ல போயிட்டு லெமன் அப்படிங்கிறது அசைன் ஆகும். பட் வந்து இதுல எரர் வராது. ஓகே, ஹோல்ஸ் வந்து வரும். Function invocation. A code inside the function will execute when something invokes the function. Okay, கோட் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகிறப்போ எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா சம்திங் ஏதோ ஒன்று அந்த ஃபங்க்ஷனா கால் பண்ணாதான் அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? வென் இட் இஸ் இன்வோக்ட், எப்போல்லாம் கால் பண்றோமோ அப்போதான் வந்து ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் ஆகும். தட் இஸ் வந்து ஒர்க் ஆகும், ரன் ஆகும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வென் அன் ஈவெண்ட் அக்வர்ஸ், ஏதாவது ஒரு கிளிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலோ அதுல நம்ம கோட் எழுதியிருந்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த இடத்துல கால் ஆகும். செல்ஃப் இன்வோக்டு சில இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்போம். சில டைம் வந்து இந்த ஆப்ரேட்டர் இன்வோக்ஸ் த கால் ஃபங்க்ஷன். ஓகே, இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இன்வொகேஷன். கன்வெர்ட் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி ஃபங்க்ஷன் எழுதுறோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன்னு கொடுத்து ஜென்ரலாக அந்த கீவேர்டு, அப்புறமா ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அதுக்கான பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம கோடிங் எழுதியிருக்கோம். ஓகே, லெட் வேல்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு நம்ம ஒரு வேல்யூ வந்து நம்ம லெட்டுன்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, லெட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்னது? கான்ஸ்டண்டா இல்லாத இடத்துல நம்ம யூஸ் பண்றதான் லெட். தட் மீன்ஸ் இட் கேன் வேரி. ஓகே, வேரி பண்ணிக்கலாம். 2 செல்சியஸ் ஆஃப் 77 அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் 2 செல்சியஸ் ஆஃப் இந்த இடத்துல 77ங்கிறது பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ரிட்டன் எதை ரிட்டன் பண்ணும்? 5/9 ஸ்டார் ஃபாரன்ஹீட். இந்த இடத்துல ஃபாரன்ஹீட் இருக்கு, நம்ம பாஸ் பண்ணியிருக்க வேல்யூ 77னால 77 மைனஸ் 32. ஓகே, இதை மைனஸ் பண்ணிட்டு இதை கூட ப்ராடக்ட் பண்ணா கிடைக்கிற ஆன்சர் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணும். பேராமீட்டர் விசஸ் ஆர்கியூமெண்ட். பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்றோம், ஆர்கியூமெண்ட் சொல்றோம். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நேம், ஏஜ் ஆர் பேராமீட்டர்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் கிரீட் ஆஃப் நேம் ஏஜ். ஓகே, 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் ஹலோ. ஓகே, ஹலோ எப்படி பண்ணுது? $நேம் யூஆர் கொடுத்து $ஏஜ் இயர்ஸ் ஏஜ் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, இதுல வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் பாஸ்ட். ஓகே, இப்போ இதுல நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல திருப்பி வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்றோம். அது மட்டும் நீங்க இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் பேராமீட்டர்ஸ்க்கும் ஆர்குமெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத இந்த இடத்துல பார்த்தா போதும். ஓகே, ஃபங்க்ஷன்ல நம்ம ஜென்ரிக்கா கொடுக்கறது வந்து பேராமீட்டர்ஸ், ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்றோம்ல அது வந்து ஆர்குமெண்ட்ஸ். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது ஃபாரன்ஹீட்ங்கிறது என்னது? பேராமீட்டர். நம்ம இதுல 77 பாஸ் பண்ணோம், ஒரு வேல்யூவா பாஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஆர்குமெண்ட். அதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, அலர்ட். இப்போ எப்படி நம்ம அலர்ட் டிஸ்பிளே அண்ட் அலர்ட் மெசேஜ், ஒரு அலர்ட் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அலர்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு என்ன கொடுக்குறோமோ அந்த இது வந்து த அலர்ட் மெத்தட் டிஸ்பிளேஸ் அலர்ட் பாக்ஸ். ஒரு அலர்ட் பாக்ஸ் வரும், அதில் நம்ம என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோமோ அந்த மெசேஜ் வரும்.
தென் வந்து டிஃபால்ட்டா ஓகே பட்டன் இருக்கும். ஓகே, இதான் வந்து அலர்ட் பாக்ஸ். அலர்ட் பாக்ஸ் எதுக்காக அப்படின்னா அது வந்து நம்ம அது அவங்க ஓகே கொடுக்கறது வரைக்கும் வேற எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது யூசர். அதுக்கு ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த கரண்ட் விண்டோவை அவங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். விண்டோ கன்ஃபர்ம் அப்படிங்கிறது இருக்கு. டிஸ்ப்ளே அ கன்ஃபர்மேஷன் மெத்தட். ஓகே, அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கன்ஃபர்ம் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ கன்ஃபர்ம் கொடுத்துட்டு ப்ரெஸ் ஏதோ ஒரு மெசேஜ் உள்ள கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வித் லைன் பிரேக். அதுலேயே வந்து நம்ம லைன் பிரேக் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரெஸ் அ பட்டன் /n கொடுத்துட்டு எய்தர் ஓகே ஆர் கேன்சல் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்ல வர மாதிரி இருக்கும். இந்த கன்ஃபர்ம் மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து அது டிஸ்ப்ளே பண்ணும். அலர்ட் மெசேஜ் வந்து என்ன பண்ணும்? அலர்ட் பாக்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுது இல்லையா? கன்ஃபர்ம் மெசேஜ் வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுது வித் அ மெசேஜ். நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அந்த மெசேஜ். இதில் என்னெல்லாம் பட்டன் இருக்கும்னா ஓகே பட்டன் அண்ட் கேன்சல் பட்டன் இருக்கும். ஓகே, கன்ஃபர்ம் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த யூசர் கிளிக் ஓகே. ஓகே கிளிக் பண்ணால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, விண்டோ ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது this method in JavaScript is a built-in function that display dialog box prompting the user to input some text. ஓகே, இதில் வந்து ஒரு டயலாக் அதுலலாம் நமக்கு பட்டன் மட்டும்தான் வரும். இதில் வந்து நம்ம சில இன்புட்டை வந்து உள்ள ப்ராம்ப்ட் பண்ணி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதான் வந்து விண்டோ டாட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஓகே, இது ஒரு மெத்தட் யூஸ்ட் இன் JavaScript. This method is particularly useful for gathering சிம்பிள் யூசர் இன்ஃபர்மேஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேனர். பெரிய பெரிய ஃபார்ம்ஸாக இல்லாமல் சின்ன ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு நேம் ஏஜ் அந்த மாதிரி சிம்பிளான சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்து இந்த விண்டோ ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். தட் இஸ் அ பில்ட்-இன் JavaScript ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இதோட சின்டாக்ஸ் பாருங்க. லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு விண்டோ டாட் ப்ராம்ப்ட். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது லெட்டாக தான் இருக்கும் இல்லையா? வேறுங்கிறது ஓல்டு ப்ரௌசரில் யூஸ் பண்ணுவோம். கான்ஸ்டண்ட்டாக அது ஒரு வேரியபிள் இருக்குன்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாதுங்கிறப்போ கான்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதர் தேன் தட் மோஸ்ட் ஆஃப் த இதில் நம்ம லெட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு விண்டோ ப்ராம்ப்ட் ஆஃப் மெசேஜ் அப்புறமா டிஃபால்ட் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஓகே, இதில் மெசேஜ் வந்து ஆப்ஷனல் தான், டிஃபால்ட் டெக்ஸ்ட்டும் வந்து ஆப்ஷனலாக தான் இருக்கும். the string of text to display to the user தான் வந்து மெசேஜ். ஓகே, யூசருக்கு வந்து டிஸ்பிளே ஆகுறது. a string containing the default value displayed in the text input fieldங்கிறது default டெக்ஸ்டா இருக்கும். ரிசல்ட் என்ன அப்படின்னா the value entered by user or null if the user clicks cancel. அவங்க என்ன என்டர் பண்ணாங்களோ அதான் ரிசல்ட்டா இருக்கும். ஆர் வந்து நல்லா இருக்கும். எப்போ அப்படின்னா உங்க கேன்சல் சப்போஸோ அல்லது அதை டிஸ்மிஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ அதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். ஓகே, மெசேஜும் டிஃபால்ட் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அப்படின்னு இருக்கும். ஓகே, ப்ளீஸ் என்டர் நேம் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா மெசேஜ். ஓகே, அது கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஓகே, அதில் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இப்போ இதில் லைக் வந்து ஏஜ்னு வச்சுக்கலாம். ப்ளீஸ் என்டர் ஏஜ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா தட் இஸ் அ மெசேஜ். இது டிஃபால்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக ஒரு 25 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். அதை நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம், இல்லைன்னா அந்த வேல்யூ வந்து அப்படியே இருக்கும். ஓகே, அதான் டிஃபால்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. அதுலேயே வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கும். அதை வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து நேஷ்னாலிட்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறப்போ டிஃபால்ட்டாக வந்து இந்தியன் அப்படிங்கிறது அதில் இருக்கும். ஓகே, நம்ம சேஞ்ச் பண்ண தேவைப்படாத மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம டிஃபால்ட் வேல்யூவாக கொடுத்துக்கலாம். சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து எரேஸ் பண்ணிட்டு நம்ம திருப்பி டெலீட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம இந்தியன்னு டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து இந்தியனாக இருக்கும். ஓகே, சப்போஸ் நீங்கள் அதில் க்ளோஸ் இருக்குது அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லுங்கிறது ரிட்டன் ஆகும். ஓகே, இது வந்து விண்டோ ப்ராம்ப்டோட ஜென்ரல் இது. தென் JavaScript இமேஜ் ரோல் ஓவர்ஸ். ஓகே, இதில் வந்து இமேஜ் ரோல் ஓவர் அப்படிங்கிறது டூ டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா, இன்னொரு இமேஜ் நம்ம மவுஸ வந்து அது மேல கொண்டு வரும்போது, இன்னொரு இமேஜா அது சேஞ்ச் ஆகும். திருப்பி மவுஸ வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஓல்டு இமேஜாவே இருக்கலாம். அப்படி இருக்கலாம். ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா, அதுல நம்ம மவுஸ் பாயிண்டர் வந்து பண்ணும்போது, அதோட சைஸ் வந்து பெருசாகலாம். ஸோ இந்த மாரி நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் ஜாவாஸ்கிரிப்ட் இமேஜ் ரோல் ஓவர். ஓகே. One is displayed and after the page load up, and the other one is displayed only when the user moves his mouse over the first one அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு பேஜ் லோட் ஆகும்போது ஒரு ஸ்மைலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு ஸ்மைலி இருக்கு. அது நெக்ஸ்ட் வந்து நம்ம அது மவுஸ பக்கத்துல கொண்டு போம்போது, அந்த ஸ்மைலி வந்து இப்போ ஸ்மைல் பண்ற மாரி இருக்கு அப்டின்னா, அல்லது நார்மலா இருக்கு அப்டிங்கிறப்ப நம்ம மவுஸ கொண்டு போம்போது, அந்த ஸ்மைலி வந்து ஸ்மைல் பண்ற மாரி சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாரி ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இமேஜ் ரோல் ஓவர் அப்டின்னு சொல்றது. எனக்கு இதுக்கான ஜெனரலா இதுல 2 ஈவென்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு வந்து ஆன் மவுஸ் ஓவர். ஓகே. ஆன் மவுஸ் ஓவர். இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் மவுஸ் ஓவர். நோட்ஸ்ல வந்து இது இருக்காது. ஆன் மவுஸ் அவுட். இது வந்து நம்ம யூஸ் பண்ற 2 ஜாவாஸ்கிரிப்ட் ஈவென்ட்ஸ். ஓகே. ஈவென்ட்ஸ். இதுல ஓவரால் வந்து ஈவென்ட்ஸ் பத்தி நம்ம வச்சிருப்போம். லாஸ்ட்டா இருக்கும் நோட்ஸ்ல. பட் இதுல வந்து நம்ம யூஸ் பண்றது ஆன் மவுஸ் ஓவர், ஆன் மவுஸ் அவுட்ங்கிற ஈவென்ட் தான். ஓகே. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் அதோட ஜெனரல் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் டாட் ஆன் மவுஸ் ஓவர். அத மவுஸ வந்து நம்ம அது மேல வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டாட் ஆன் மவுஸ் அவுட். மவுஸ எடுத்ததும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்கிரிப்ட வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து இமேஜ் ரோல் ஓவர் அப்படின்னு சொல்றது. தென் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்பரேட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா யூஸ் பண்றது தான். ஸோ இது வந்து நோட்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து அடிஷன், மல்டிப்ளிகேஷன், கம்பேரிசன் இதெல்லாம் ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ற ஆப்பரேட்டர்ஸ். அதர் தேன் தட் என்னெல்லாம் டைப்ஸ் அப்படின்னா அரித்மெட்டிக், அசைன்மெண்ட், கம்பேரிசன், ஸ்ட்ரிங் ஆப்பரேட்டர்ஸ், லாஜிக்கல், பிட்வைஸ், டெர்னரி ஆப்பரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்னா வந்து நம்ம லெட் a ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிறோம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் 50 ஸ்டார் a அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 150 ஸ்டார் 3 அப்படிங்கிறப்போ அதோட ஆன்சர் வரும். ஓகே. இது வந்து அரித்மெட்டிக். அரித்மெட்டிக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், எக்ஸ்பொனென்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா டபுள் ஸ்டார். ஓகே. டிவிஷன், தென் மாடுலஸ், இன்க்ரிமெண்ட்டுக்கு ப்ளஸ் ப்ளஸ், டிக்ரிமெண்ட்டுக்கு மைனஸ் மைனஸ் இதெல்லாம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். தென் அசைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10, எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். அப்படின்னா என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 5ன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5ங்கிற மீனிங் தான் அதோட அப்ரிவேஷன் இல்லையா? இந்த மாதிரி அப்ரிவேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு தான். பிளஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இது அசைன்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு எடுத்துப்போம். இதுனா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்டார் இந்த மாதிரி. ஸோ இதோட மீனிங் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஜாவாஸ்கிரிப்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னா இது ஈக்குவல் டு, இது பாருங்க ட்ரிபிள் ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவல் வேல்யூ அண்ட் ஈக்குவல் டைப்பாகவும் இருக்கணும். ஓகே. ஈக்குவல் வேல்யூ ஆஸ் வெல் அஸ் ஈக்குவல் டைப். தென் நாட் ஈக்குவல்ஸ், இதுனா நாட் ஈக்குவல் வேல்யூ ஆர் நாட் ஈக்குவல் டைப். ஏதோ ஒன்று இருந்தால் கூட இது ட்ரூ ரிசல்ட் பண்ணும். ஓகே. ரிட்டர்ன் பண்ணும். இது கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, தென் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது. இதில் வந்து நம்ம 3 இது யூஸ் பண்ணுவோம் டெர்னரி ஆப்ரேட்டருங்கிறப்போ. சப்போஸ் வந்து எக்ஸ்பிரஷன் 1 கொஸ்டின் மார்க், எக்ஸ்பிரஷன் 2 அப்புறமா எக்ஸ்பிரஷன் 3 அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஓகே. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஜெனரல் சின்டாக்ஸ். எக்ஸ்பிரஷன் 1 அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து 2 மாடுலோ டிவிஷன். ஓகே. 2 மாடுலோ நம்ம இப்போ ஈவனுக்கு பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஓகே. அதை விட இதை பார்த்துடலாம். தட் இஸ் வந்து இப்போ
ஒரு எக்ஸ்பிரஷன் 1 வச்சுக்கலாம். ஓகே, ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18. ஓகே, தட் இஸ் கொஸ்டின். சப்போஸ் இது ட்ரூவா இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 3 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தான் இதோட ஒன். ஓகே, அப்படின்னா கிரேட்டர் than 18 இருந்தா அடல்ட். ஓகே, ஆர் மைனர். ஓகே, இதுதான் ஜென்ரல். ஸோ 18ஓட கிரேட்டரா இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா எக்ஸ்பிரஷன் 3 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் கம்பேரிசன். லெட் டெக்ஸ்ட் 1 ஈக்குவல் டு ஏ, டெக்ஸ்ட் 2 ஈக்குவல் டு பின்னு இருக்கு. லெட் ரிசல்ட் வந்து டெக்ஸ்ட் 1 இஸ் லெஸ் தேன் டெக்ஸ்ட் 2 அப்படின்னா இது வந்து எதை பார்க்கும் அப்படின்னா லெஸ்ன்னதை நீங்க லெங்க்தா அந்த மாதிரி யோசிக்க கூடாது. தட் இஸ் ஆல்பபெட்டிக்கலி யார் ஃபர்ஸ்ட் வராங்க அப்படிங்கிறது தான். ஓகே, லெட் டெக்ஸ்ட் 1 ஈக்குவல் டு 20, let text equal to 5, let result is equal to text 1 less than text 2 அப்படின்னு இதில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம நம்பர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்பர்ஸை கம்பேர் பண்ணி ரிசல்ட் வரும். பட் அதே ஸ்ட்ரிங்கில் கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கலாக கம்பேர் ஆகிக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் அடிஷன். ஸ்ட்ரிங் அடிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட் 1 ஜான் கொடுக்குறோம், டெக்ஸ்ட் 2 டோன் கொடுக்குறோம், டெக்ஸ்ட் 3ல வந்து ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு கன்காட்டினேட் ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங்கை கன்காட்டினேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது. வாட் அ வெரி நைஸ் டே. த ரிசல்ட் ஆஃப் டெக்ஸ்ட் 1 வில் பி, டெக்ஸ்ட் 1 வந்து இப்போ என்னவா இருக்கும்? டெக்ஸ்ட் 1 ஈக்குவல் டு டெக்ஸ்ட் 1 ப்ளஸ் வரும் இல்லையா? அப்போ இதுல வந்து வாட் அ வெரி நைஸ் டே அப்படிங்கிறது அதோட ரிசல்ட்டா இருக்கும். அதில் வாட் அ வெரி நைஸ் டே அப்படிங்கிறது அதோட ரிசல்ட். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன அப்படின்னா when used on string the plus operator is called the concatenation operator. எப்போல்லாம் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோமோ அப்போ ப்ளஸ் ஆப்ரேட்டரை வந்து நம்ம அடிஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லக்கூடாது, கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லணும். ஆடிங் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் நம்பர்ஸ். இப்போ 2 நம்பர்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து 10 இருக்கு இல்லையா? இப்போ நம்பரும் ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப தான் நம்மளோட டவுட்டாக இருக்கும். இப்போ வந்து 2 இதை வந்து ஸ்ட்ரிங்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு நம்பர் 5ங்கிறது. ஓகே, இது டபுள் கோட்ஸ்குள்ளே வரதுனால இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டும் வரும்போது ஒரு ஸ்ட்ரிங் வந்துருச்சு அப்படின்னாலே இது வந்து கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் ஆயிரும். ஸோ 5 அப்படி கன்காட்டினேட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ 5 + 5 அப்படிங்கிறது ஒய்னா இதில் ஒரு ஸ்ட்ரிங் வந்துருச்சு, இதுலேயும் ஒரு ஸ்ட்ரிங் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட் எப்படி டிஃபர் ஆகுங்கிறது பாருங்க. ரெண்டுமே இன்டிஜருங்கிறப்போ அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணுது. ஏதாச்சும் ஒன்று ஸ்ட்ரிங் அப்படிங்கிறப்போ கன்காட்டினேட் பண்ணிடுது. ஓகே, ஹலோ கொடுத்துட்டு அது கூட 5 வந்து சேர்த்துருது, கன்காட்டினேட் பண்ணிடுது. ஓகே, இஃப் யூ ஆட் அ நம்பர் அண்ட் அ ஸ்ட்ரிங் த ரிசல்ட் வில் பி அ ஸ்ட்ரிங். தென் ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது வந்து ஆண்ட். ஓகே, 2 ஆம்பர்சன் போட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஆண்ட். இது வந்து ஆர், அப்புறமா இது லாஜிக்கல் நாட். இதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். டைப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது டைப் ஆஃப் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் த டைப் ஆஃப் த வேரியபிள், அது என்ன வேரியபிள்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ தான் வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் டைப்போட சேம் இன்ஸ்டன்ஸ் தானா அப்படிங்கிறத பார்க்கும். ட்ரூவாக வந்து சப்போஸ் அது பிலாங்ஸ் டு இந்த ஆப்ஜெக்ட் டைப், ரெண்டுமே வந்து இந்த ஆப்ஜெக்ட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் டைப்பும் சேம் தான் அப்படின்னா ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக என்ன அப்படின்னா சப்போஸ் வந்து ஒரு தட் இஸ் வந்து இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடு வந்து நமக்கு டைரெக்டாக நம்ம பண்ண மாட்டோம், அதுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுப்போம் இல்லையா? அந்த ப்ளூ பிரிண்ட் தான் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது. தட் இஸ் நாட், அந்த ப்ளூ பிரிண்டே ஒரு வீடு கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ்ங்கிறது வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி அந்த இடத்துல.
அப்போ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட் சேம் கிளாஸோட டைப் தானா அப்படிங்கிறத பார்த்துக்கும். ஓகே. JavaScript bitwise operator. Bitwise operatorனா it works on 32-bit numbers. Any numerical operand in the operation is converted into 32-bit number. The result is converted back to JavaScript number. Okay, இது வந்து bitwise operator. bitwise operatorோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ 5 and 1 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது AND ஆப்ரேஷன். ரிசல்ட் வந்து 1ஆ இருக்கும். ஓகே, இது வந்து ரிசல்ட். ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்ம என்ன பண்ணுது, 5ஓட வேல்யூ எடுத்துக்குது, அப்புறமா AND அப்புறமா 1. ஓகே, ரெண்டையும் AND பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் நமக்கு, 0 1 0 1. இதெல்லாம் பிட் வைஸ். ஓகே, ரெண்டுமே 1. ANDனா என்னது, ரெண்டுமே 1ஆ இருந்ததுனா தான், ரெண்டுமே 1 and 1 வந்தாதான் நமக்கு வந்து 1 வரும், மற்றது எல்லாமே வந்து 0 வரும். ஸோ ரிசல்ட் வந்து இதுனாலும் அது ஜாவாஸ்கிரிப்ட் நம்பரா வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஓகே, இது வந்து நமக்கு ஜென்ரலா பிட்வைஸ் ஆப்ரேட்டரோட எக்ஸாம்பிள்ஸ். The last topic is event. ஈவென்ட் டைப்ஸ் வந்து காமன் கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னா, மவுஸ் ஈவெண்ட்ஸ் இருக்குது. மவுஸ் ஈவெண்ட்ஸில் வந்து கிளிக், டபுள் கிளிக், மவுஸ் மூவ், மவுஸ் ஓவர், மவுஸ் அவுட் இதெல்லாம் வந்துச்சு. தென் கீபோர்டு ஈவெண்ட்ஸில் வந்து கீ டவுன், கீ ப்ரெஸ், கீ அப் அதெல்லாம். ஃபார்ம் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட், சேஞ்ச், ஃபோக்கஸ், பிளர், விண்டோ ஈவெண்ட்ஸ், தென் லோட், ரீசைஸ், ஸ்க்ரோல், இது மாதிரிலாம் ஈவெண்ட் டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த யூனிட்டோட நோட்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் ஆயாச்சுங்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈவெண்ட் ஆட்ரிபியூட் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ ஆன் கிளிக் அப்படின்னா அது என்ன ஆகும், ஆன் மவுஸ் ஓவர்னா என்ன ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். ஸோ பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் உட்காந்து ரீட் அவுட் பண்ணி ஆன் சப்மிட்னா ஃபயர்ட் வென் அ ஃபார்ம் இஸ் சப்மிட்டட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஹிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Then JavaScript even handlers அப்படின்னா, even handlers can be used to handle and verify user input, user actions and browser actions. ஓகே, அது வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு ஈவென்ட் நடந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஈவென்ட் ஹேண்ட்லர். திங்ஸ் தட் ஷுட் பி டன் எவ்ரி டைம் அ பேஜ் லோட். ஒரு பேஜ் லோட் ஆச்சுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது ஒரு டைப் ஈவென்ட் ஹேண்ட்லர். திங்ஸ் தட் ஷுட் பி டன் when the page is closed. பேஜ் க்ளோஸ் ஆகும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, அந்த பேஜ் க்ளோஸ் ஆகிற ஈவெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஆக்ஷன் தட் ஷுட் பி பெர்ஃபார்ம்ட் when a user clicks a button. கண்டென்ட் தட் ஷுட் பி வெரிஃபைட் when a user inputs data. டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்ன வெரிஃபை பண்ணணும், அந்த இன்புட் கொடுத்துருக்க டேட்டாஸ் கரெக்ட் தானா அப்படிங்கிறத நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு JavaScript ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ். நெக்ஸ்ட், மெனி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் can be used to let JavaScript work with events. என்னென்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, HTML event attributes can execute JavaScript code directly. HTML event attributes வந்து JavaScript கோடை வந்து டைரெக்டாகவே எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். தென் HTML event attributes வந்து கேன் கால் JavaScript functions. ஓகே, இந்த attributesக்கு வந்து JavaScript ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கலாம். யூ கேன் அசைன் யுவர் ஓன் ஈவென்ட் ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன்ஸ் டு HTML எலமெண்ட்ஸ். இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யூ கேன் ப்ரிவெண்ட் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் பீயிங் சென்ட் ஆர் பீயிங் ஹேண்டில்டு. நம்மளே வந்து அதை ப்ரிவெண்ட் ஆர் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான் வந்து வெப் டெவலப்மெண்ட். இதில் வந்து பேசிக்கான ஒரு இது நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, எதுக்கு என்ன மாதிரி சின்டாக்ஸ், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கங்கிறதுக்கான ஒரு அவுட்டர் மாடல் வந்து ஒவ்வொரு நோட்ஸில் வந்து இருக்கும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் ஷீட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். தென் JavaScript பார்த்தாச்சு, CSS, எலமெண்ட்ஸ் ஆஃப் HTML எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ வெப் டெவலப்மெண்ட் தட் இஸ் யூனிட் 8 வந்து ஓவர். நமக்கு பெண்டிங் இருக்கிறது வந்து யூனிட் 9 மட்டும் தான். Okay, thanks for watching this video. If you like this video, please share it with your friends. Thank you everyone and all the very best.